Hello everyone, how are you? This is Dr. Chan. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க இங்க வீடியோக்குள்ள போவோம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ். சரிங்களா? சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ். அதுல உள்ள தேர்ட் எக்ஸசைஸ்ல 7th சம் பார்க்குறோம். சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ், தேர்ட் எக்ஸசைஸ் 7th சம். வாங்க ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இன் ஃபிகர், ஓகே, ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க. ஓகே, இன் ஃபிகர். So what is the diagram? So this is the diagram. Okay, this is the diagram. என்னென்ன கொடுத்திருக்காங்க? Altitude AD and CE of triangle ABC. Altitude அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, height. Okay, so altitude AD and CE of a triangle ABC intersect each other at the point P. ரெண்டு ஹைட்டும் இந்த ட்ரையாங்கிள் வரையக்கூடிய ஆல்டிடியூட்ஸ் ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணுது பிங்கிற பாயிண்ட் கிட்ட. இப்ப இங்க நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க, அதுக்குள்ள ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து டின்னு ஒரு ஆல்டிடியூடும், பிங்கிற பாயிண்ட்ல இருந்து சிங்கிற பாயிண்ட்ல இருந்து இ அளவுக்கு உள்ள ஒரு ஹைட்டும் ஒரு ஆல்டிடியூடும் இருக்கு, ஒரு லைனும் இருக்கு. அது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, ட்ரையாங்கிள் ஏஇபி இது ரெண்டும் 90 டிகிரிங்க. ஓகே, இது ரெண்டும் 90 degree. Okay, so altitude kandipa it is a perpendicular line. So AEP is similar to triangle CDP. Okay, triangle AEP is similar to triangle CDP. Second point, triangle ABD. Triangle A, second point எடுக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் clear புரியும். இங்க பாருங்க. Okay, triangle ABD. Okay, ABD இந்த ட்ரையாங்கிளும் அடுத்த ட்ரையாங்கிள் சிபிஇ ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ட்ரையாங்கிள் ஏபிடியும் ட்ரையாங்கிள் சிஇடியும் சிமிலர், சிபிஇயும் சிமிலர்னு சொல்லணும். அடுத்து தேர்ட் பாயிண்ட், ட்ரையாங்கிள் ஏஇபி இந்த ட்ரையாங்கிளும் ட்ரையாங்கிள் ஏடிபி ட்ரையாங்கிள் ஏஇபியும் ட்ரையாங்கிள் ஏடிபியும் சிமிலர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். லாஸ்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட், ட்ரையாங்கிள் பிடிசி இந்த ட்ரையாங்கிளும் ட்ரையாங்கிள் பிஇசி இதுவும் சிமிலர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஃபார் சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணணும்னா, ஃபார் சிமிலாரிட்டி கண்டிஷன் we need minimum 2 points. ஓகே, 2 பாயிண்ட் இருந்தாலே நம்ம என்னன்னு சொல்லிடலாம், சிமிலர்னு சொல்லிடலாம். ஆங்கிள் ஓகே, ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் த மினிமம் லீஸ்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ கான்க்ரூமெண்ட் அப்படின்னு சொன்னா 3 கண்டிஷன்ஸ் வரும். பட் சிமிலர்னு சொல்லும் பொழுது மினிமமா 2 கண்டிஷன் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் எவ்வளவு கண்டிஷன், 2 கண்டிஷனா இருக்கலாம், 3 கண்டிஷனா இருக்கலாம், வச்சு நம்ம டயக்ராம் சால்வ் பண்ணணும், நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் டயக்ராம்ல இருந்து. இங்க நம்ம சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கு மினிமமா 2 ஆங்கிள் மேட்ச் பண்ண பாக்குறேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கேஸ் எடுக்கிறேன், ட்ரையாங்கிள் ஏஇபியும் ட்ரையாங்கிள் சிடிபியும். ட்ரையாங்கிள் ஏஇபி இங்க இருக்கு, ட்ரையாங்கிள் சிடிபி இங்க இருக்கு. ஏஇபில இ ஆங்கிளும் சிடிபில டி ஆங்கிளும் 90 டிகிரி. ஸோ இது ரெண்டும் காமன் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 ஆங்கிளையும் நம்ம மேட்ச் பண்ணிட்டோம்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இல்லையா, இது ரெண்டும் ஈக்குவலா வந்துருச்சுன்னா ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படி என்னன்னு சொல்லிடலாம் டக்குன்னு நம்ம, இட் இஸ் அ சிமிலர் ப்ராப்பர்ட்டி பிஹைண்ட். ஓகே, ஸோ அதனால 2 ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிடலாம். இப்ப செகண்ட் கண்டிஷன் வாங்களேன். செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிடி இந்த ட்ரையாங்கிளும் சிபிஇ இந்த 2 ட்ரையாங்கிளையும் பாத்தீங்கன்னா ஏபிடி டில 90 இருக்கு, அதே மாதிரி சிபிஇல 90 இருக்கு. ஸோ ரெண்டும் ஈச் 90 டிகிரி முடிஞ்சிருச்சு. ரெண்டுத்துலயுமே பிங்கிற ஆங்கிள் காமனா இருக்கிறதுனால கண்டிப்பா இது என்ன ஆயிடும், காமன் ப்ராப்பர்ட்டி படி காமனா இருக்கிறதுனால பி ஆங்கிளும் டி ஆங்கிளும் 2 ஆங்கிள் இருக்கு, 2 ஆங்கிளும் காமன், 2 ஆங்கிளும் சேம் ஆங்கிளா இருக்கிறதுனால 2 ட்ரையாங்கிளும் என்னவா மாறிடுது, சிமிலர்னு சொல்லிடலாம். நம்மளுக்கு மினிமமா 2 கேஸ் இருந்தா போதும். அதே மாதிரி 3வது கண்டிஷன் வரேன், ஏஇபி இங்க இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி ஏடிபி இங்க பாருங்க, இயும் டியும் 90 டிகிரி, ரெண்டுத்துக்கும் காமன் ஏ ஆங்கிள். இதுல பார்த்தாலே தெரியுது பாருங்க, ரெண்டுத்துக்கும் காமன் ஏ ஆங்கிள். ஸோ அப்போ ஒரு காமன் ஆங்கிள் இருக்கு ஏன்னு, அதே மாதிரி டி ஆங்கிள் காமனாவே இருக்கு ஈச் 90 டிகிரின்னு. ஸோ அப்போ என்னன்னு சொல்லிடலாம், 2 ஆங்கிளும் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படி ரெண்டும் சிமிலர்னு சொல்லிடலாம். லாஸ்ட் கேஸ் வாங்க. லாஸ்ட் கேஸ்ல பாருங்க, இதுல பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு தெரியுது ஆங்கிள் டியும் ஆங்கிள் யும் 90 டிகிரி,
C is a common point. So common angle இருக்கு, 90 degree இருக்கு, each 90 இருக்கு. So clear-ஆ என்னன்னு சொல்லிடலாம், நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிடலாம். இப்போ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு ஆங்கிளா ஒவ்வொரு பாயிண்டா நம்ம பார்த்து ப்ரூவ் பண்ணுவோம். சொல்யூஷன். ஜெனரலா கொடுத்திருக்கிறத முதல்ல எடுத்து எழுதிடுவோம். சரிங்களா? ஆல்டிடியூட் AD and CE of triangle ABC intersect each other at the point P. At the point P. Pங்கிற பாயிண்ட்ல ரெண்டும் என்ன பண்ணுது, இன்டர்செக்ட் பண்ணிக்குது. ஓகே, இப்போ ஒவ்வொரு கண்டிஷனா நம்ம எடுத்து சால்வ் பண்ண வேண்டியதான். ரைட்டா? வாங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்ப்போம். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்? we need to find first one. To prove, என்ன ப்ரூவ் பண்ணணும்? To prove triangle AEP is similar to triangle CDB. Okay, to prove triangle AEP is similar to triangle CDB. இப்போ நம்ம எடுக்கலாம் ரெண்டு ட்ரையாங்கிள், இதே சேம் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்க. இன் ட்ரையாங்கிள் AEP and triangle CDB. Okay, so what is that? யூசுவலா பாருங்களேன், இதுல என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னு. You see here, இங்க பாருங்க, AEP இங்க இருக்கு. அது மாதிரி CD, what is the first condition? CDP. சரிங்களா? I have to take CDP here. CDP. Okay, CDP. So you see here, the மேல இருக்கிற சின்ன ட்ரையாங்கிள் CDP. ஓகே, ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், AEPயும் CDPயும் எடுக்கிறோம். சரிங்களா? ஓகே, ப்ரூவ் பண்ணலாம். E ஆங்கிளும் D ஆங்கிளும் each 90. ஓகே, therefore angle AEP is equal to angle CDP equal to 90 degrees. Okay, அடுத்து and vertically P angle டவுன் சைடும் டாப் சைடும் vertically opposite angle. ஸோ இப்போ ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதை எழுதிடலாம். and angle CPD is equal to angle EPA. angle EPA என்ன கண்டிஷன் படி? vertically opposite angles. vertically opposite angles are equal. vertically opposite angles are equal. Therefore conclusion எழுதுங்க இந்த பாயிண்ட்டுக்கு. triangle AEP is similar to triangle CDP. என்ன கண்டிஷன்? angle similarity property. angle similarity property or criterion. angle similarity property. angle similarity property or angle similarity criterion. Okay, yes, now we go with second point. Okay, what is the second point? What we going to find in the second point? To prove என்ன ப்ரூவ் பண்ணணும்? triangle ABD is similar to triangle CBE. okay, to prove triangle ABD is similar to triangle CBE. okay, இப்போ அந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கு நான் கன்வீனியன்ட்டுக்காக நான் வரைகிறேன். சரிங்களா? இப்படிதான் இருக்கு அந்த ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த இடத்துக்கிட்ட எப்படி இருந்துச்சுங்க? A B C D E and then here
பி. ஓகே. இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. ஏன்னா ஒவ்வொரு முறையும் டிராக் பண்ண முடியாது அதனால. ஓகே. இப்ப பாருங்களேன். ட்ரையாங்கிள் ஏபிடி. எது எடுக்கிறேன்? ஏபிடி. ஓகே. அண்ட் ட்ரையாங்கிள் சிபிஇ. சிபிஇ. இதுல டியும் இயும் 90 டிகிரி. ஓகே. ஸோ நம்ம இப்ப கன்சிடர் பண்ணலாம். இன் ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிள் குடுத்திருக்க ட்ரையாங்கிளே எடுத்துக்கங்க. ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் ட்ரையாங்கிள் சிபிஇ. ஓகே. இதுல எது 90 டிகிரி? ஏஇசி. ஓகே. ஏபிடி எடுத்திருக்காங்க இல்லையா? ஏபிடி அண்ட் ட்ரையாங்கிள் சிபிஇ. அதே மாதிரி இப்ப நான் என்ன எடுக்கிறேன்னா ஏடிபி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகே. இந்த ட்ரையாங்கிள்ல இது 90 டிகிரி, இந்த ட்ரையாங்கிள்ல 90 டிகிரி. எழுதுங்க பார்ப்போம். ட்ரையாங்கிள் angle ADB is equal to angle CEB. Okay, angle CEB, each 90 degree, and B angle common ரெண்டுத்துக்குமே. சரிங்களா? அப்போ angle ABC is equal to இந்த சைடு எடுக்கும் பொழுது CBE. சரிங்களா? angle CBE, common angle, common. Therefore, triangle ABD is similar to triangle CBE. In which property? Angle similarity, angle similarity property, angle similarity property. அதே மாதிரி third point போவோம். சரிங்களா? Now we going to solve third point. Point number 3. Okay. Third point. What is third point? To prove. என்ன prove பண்ணணும்? To prove. Third point is what? நான் point note பண்ணிக்கிறேன். Triangle AEP. Okay. Triangle AEP is similar to triangle ADB. Triangle AEP is similar to triangle ADB. நம்மளுக்கு இந்த டயக்ராம் தேவை. ஒவ்வொரு முறையும் வெளியிலேருந்து எடுக்க முடியாதுங்கிறதுனால நான் சும்மா சிம்பிளா ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துக்கிட்ட டி இருக்கு. ஹியர் ஏ, பி, சி, டி, இ அண்ட் தென் ஹியர் பி. இட் இஸ் ஆஃப் 90 டிகிரி. இப்போ என்ன நான் ஏஇபி எடுக்கிறேன், ஏடிபி. ஏஇபி இதுவும் ஏடிபி. இங்க பாருங்க இதுல இயும் டியும் 90 டிகிரி இருக்கு. ஏ காமனா இருக்கு, ரெண்டுத்துக்குமே காமனா ஏ இருக்கிறதுனால ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படி ரெண்டுமே எப்படி ஆயிடும்? சிமிலாரிட்டி கண்டிஷன் வந்துடும். சரிங்களா? இப்போ இதை எழுதுங்க பார்ப்போம். இன் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்க கண்டிஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. இன் ட்ரையாங்கிள் ஏஇபி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிபி. ஓகே. இதுல ஆங்கிள் ஏஇபி. ஓகே. ஆங்கிள் ஏஇபி எதோட ஈக்குவல் ஆகுது? ஆங்கிள் ஏடிபியோட. சரிங்களா? ஆங்கிள் ஏடிபியோட மேட்ச் ஆகுது. ஏன்னா ஈச் 90 டிகிரி. ஓகே. ரெண்டுமே எப்படி இருக்கு? 90 டிகிரி ஆங்கிள். அது மட்டும் இல்லாம ஏ ஆங்கிள் காமன். சரிங்களா? ஆங்கிள் ஏ காமன். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? இஏபி ஆங்கிள் இஏபி. இந்த சைடு இஏபி, இங்க வரும் பொழுது ஏடிபி இல்லையா? ஸோ அதனால பிஏடி. ஓகே. ஆங்கிள் பிஏடி. டைரக்ஷன் எப்படி வேணாலும் போலாங்க, டசன்ட் மேட்டர். ஓகே. பிஏடி தட் இஸ் காமன். ஸோ ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படி therefore triangle AEP is similar to triangle ADP by angle similarity rule or property. Okay. Angle similarity property. Okay. Now we go to point 4. Okay. Point 4 பார்ப்போம். Point 4ல என்ன prove பண்ணணும்? You have to note point 4 and what we want to find it here. To prove PDC. Okay. What is that? அதான prove பண்ணணும் நம்ம. PDC BEC. PDC triangle PDC triangle BEC. Okay. Right. வாங்க prove பண்ணுவோம்.
triangle PDC is similar to triangle BEC. Triangle BEC. Okay. Yes. சும்மா ஒரு டயக்ராம் வரைஞ்சுப்போம். நம்ம கன்வீனியன்ட்டுக்காக ஒவ்வொரு முறையும் மேலேருந்து எடுக்க முடியாது. நீங்க வரையணும்னு அவசியம் கிடையாது. இங்க நான் ஒவ்வொரு முறையும் மேல போய் டிராக் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் வரைஞ்சுக்கிறேன். சரிங்களா? A, B, C, here D, here E, here P. ஓகே. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? ரெண்டு ட்ரையாங்கிள் PDC மேல இருக்கிறது. சரிங்களா? P இது this point is P. PDC இதுவும் ஓகே. அடுத்து ஆங்கிள் ட்ரையாங்கிள் BEC இந்த ஸ்மாலும் இந்த பெரிய ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லணும். ஓகே. கொடுத்துருக்கிறது அப்படியே எடுத்து எழுதுங்க. இங்கேயும் பாருங்க ஆங்கிள் டியும் ஆங்கிள் ஈயும் எப்படி இருக்கு 90 டிகிரி. ஆங்கிள் இது ரெண்டுத்துலயும் பார்த்தாலே தெரியுது. ஆங்கிள் சி வந்து காமன். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? இன் ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்றோம். இன் ட்ரையாங்கிள் பிடிசி அண்ட் ட்ரையாங்கிள் பிஇசி ரெண்டுத்துலேருந்தும் ஆங்கிள் ஈயும் ஆங்கிள் டியும் 90 டிகிரி. ஓகே. அதை எப்படி எழுதலாம்? பிஇசி இங்க எழுதும்போது பிடிசிங்களா, இங்க எழுதும்போது பிடிசி இப்படி எழுதுறேன். ஸோ அப்போ ஆங்கிள் பிடிசி இஸ் ஈக்குவல் டு இங்க பிஇசி ஆங்கிள் பிஇசி. ஓகே. ஈச் as 90 டிகிரி. ஓகே. ஈச் 90 டிகிரி. ஓகே. ரெண்டுமே 90 டிகிரி பர்பெண்டிகுலர் ஆங்கிள்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம காமன் ஆங்கிள் சி ஆங்கிள். ஓகே. இங்க எப்படி எழுதலாம்? பிசிடி. ஓகே. ஆங்கிள் பிசிடி டைரக்ஷன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க. ஓகே. டிசிபின்னு கூட எடுத்துக்கலாம். டசன்ட் மேட்டர். அதே மாதிரி பிஇசி இங்க எழுதும்போது பிசிஇ ஓகேங்களா? பிசி தட் இஸ் காமன். ஓகே. இட் இஸ் அ காமன் ஆங்கிள். ஸோ இப்ப பாருங்க இந்த ரெண்டு கண்டிஷன் படி therefore ரெண்டையும் நான் எப்படி மேட்ச் பண்றேன்னா triangle PDC is similar to triangle BEC by என்ன கேஸ் angle similarity rule. Angle similarity rule. Okay. Angle similarity rule. Once again I recall the problem. Okay. First என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு triangle கொடுத்திருக்காங்க. அந்த ட்ரையாங்கிள்ல ஆல்டிடியூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த ட்ரையாங்கிள்ல ஆல்டிடியூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆல்டிடியூட்ஸ் எப்படி இருக்கு? ஏடி அண்ட் சிஇ ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏடி அண்ட் சிஇ ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசி இன்டர்செக்ட் ஈச் அதர் அட் த பாயிண்ட் பி. ஷோ தட் இந்த 4 கண்டிஷனையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சால்வ் பண்ணி காட்டணும். ஓகே. சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி சால்வ் பண்ணி காட்டணும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போறோம். altitude AD and CE of a triangle ABC intersect each other at the point P. கொடுத்திருக்க கண்டிஷன் எடுத்து எழுதி இருக்கிறோம். சரிங்களா? இங்க பாருங்க first point to prove triangle AEP is similar to triangle CDP. ஓகே. நான் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் எடுத்துக்கிட்டா ஆங்கிள் ஈயும் ஆங்கிள் டியும் 90 டிகிரி. ஸோ அதனால 19 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி காமனா எது இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. காமனா இங்க பிங்கிற ஆங்கிள் காமனா இருக்கும். ஏன்னா vertically opposite angle. இந்த சைடும் அதாவது இந்த ஆங்கிளும் காமனா இருக்கும். இந்த ஆங்கிளும் காமனா இருக்கிறதுனால vertically opposite angles. So vertically opposite angles are equal. So அதனால ரெண்டுமே similarity condition satisfy பண்றதுனால கண்டிப்பா both triangles are similar அப்படின்னு சொல்லிரும். செகண்ட் பாயிண்ட் வரேன். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா triangle ABD இந்த triangle CBE இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இப்போ எப்படி கண்டிஷன் கொண்டு போவோம்? ரெண்டு ட்ரையாங்கிளை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா சேம் கண்டிஷன் ஈயும் டியும் 90 டிகிரி கொடுக்குது. இதுல பி வந்து காமன் ஆங்கிளா இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆங்கிள் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால ரெண்டு ட்ரையாங்கிளும் எப்படி ஆயிடுச்சு? சிமிலர்ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரிங்களா? ரைட். தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஏஇபி இந்த சைடு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தாங்க, இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாக்குறாங்க. ஏஇபி ஆங்கிளும் ஆங்கிள் ஏடிபி இந்த ஆங்கிளும் ஓகே இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஆஸ் யூஷுவல் அதே மாதிரியே ரெண்டு ட்ரையாங்கிளும் எடுத்துக்கிறேன்.
2த்துலயுமே காமனா இ ஆங்கிளும் டி ஆங்கிளும் 90 டிகிரி கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இதுல பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு தெரியுது ஏ ஆங்கிள் 2த்துக்குமே காமனா இருக்கு. ஸோ அப்ப 2 காமனா இருக்கிறதுனால ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படி 2 ட்ரையாங்கிளும் என்னவா மாறிடுது? சிமிலாரிட்டி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட் போறோம். ஃபோர்த் பாயிண்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ட்ரையாங்கிள் பிடிசியும் ட்ரையாங்கிள் பிஇசியும் ஓகே இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லணும். ஆஸ் யூசுவல் நம்ம அதே மாதிரி 2 ட்ரையாங்கிளையும் செப்பரேட்டா கன்சிடர் பண்றோம். ஆங்கிள் டியும் ஆங்கிள் இயும் இங்க 90 டிகிரிங்கிறது நல்லாவே தெரியும். இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த கொடுத்திருக்க கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா சி வந்து காமனா இருக்கிறதுனால பிசிடியும் பிசியும் காமனா இருக்கு. ஸோ அப்போ 2 ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படி 2 ட்ரையாங்கிளும் என்னவா மாறிடுது? சிமிலாரிட்டி கண்டிஷனை கொண்டு வந்துருது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க தொடர்ந்து நல்லா புரிஞ்சு வாசிச்சு படிச்சீங்கன்னா அதுல ஒண்ணுமே இல்ல. கன்ஸ்ட்ரக்ஷனோட டேட்டாஸ் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி ப்ரொசீஜர் கொண்டு போறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. ஏதாவது டவுட்ஸ், கொரிஸ் இருந்ததுன்னா சாட் பண்ணுங்க. ஐ வில் ரெக்டிஃபை யூர் டவுட்ஸ். ஓகே, see you, bye.